السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله عند أقوام نعما أقرها عندهم إلى آخره. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கெல்லாம் நேர் வழியை சொல்லி தந்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக என்று துஆ செய்து, இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரில் சுபஹான மௌலித் ஓதப்பட்ட அந்த வார்த்தைகளை அல்லாஹ் கபூல் செய்து இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை 6வது நாள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் அதை தாண்டி மனிதன் நல்லவனாக புனிதனாக வாழ்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நபிமார்கள், இந்த உலகத்துல எத்தனை நபிமார்கள் வந்தாலும் அதுல நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நமக்கு சொல்லி தந்த வழிகாட்டுதல்கள் ஏராளம். அல்லாஹ்வை எந்த நோக்கத்தில், அல்லாஹ்வை நாம் எப்படி பார்க்க வேண்டும், மனிதர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும், குடும்பத்தோடு மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், அரசியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, இப்படி எல்லா துறைகளிலேயுமே மிகப்பெரிய முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் எம்பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்துல நபிகள் நாயகம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு நல்ல செயல்பாடு, ஒரு நல்ல நடைமுறை என்ன அப்படின்னா, எந்த இடத்திலேயுமே நீ சுயநலமாக இருக்காதே, எல்லா இடங்களிலேயும் பொதுநலமாக நீ நடந்து கொள் என்பதாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நிஅமத்துகளை எல்லாம் நமக்கு செய்த சுன்னத்தான நடைமுறைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்த போதனைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. அப்படியே செய்தால் அது முழுமையடையாது. ஒருவேளை முழுமையடைந்தால் நாம எந்த இலக்கை நோக்கி நாம ஒரு காரியத்தை செய்யறோமோ அந்த இலக்கை நம்மளால அடைய முடியாது. எப்படி நாம அல்லாஹ்வை ஏற்றுக்கிறோமோ, அல்லாஹ் சொன்ன நடைமுறைகளை நாம் பின்பற்றுகிறோமோ, அதுபோல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த சுன்னத்தான நடைமுறைகளை, அவர்களுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாக நாம் கொண்டு வரும்போதுதான் நம்முடைய எல்லா செயல்களையும் முழுமையாக அல்லாஹ் நம்முடைய இலக்கை வெற்றிக்குரிய இலக்காக அல்லாஹ் அமைத்து தருவார். உலகத்துல வந்த எல்லா தலைவர்களும் தனக்குன்னு ஒரு பேர் வேணும், தனக்குன்னு ஒரு இடம் வேண்டும். இந்த உலகத்துல ஒரு பேரோட புகழோட விரும்பியோ விரும்பாமலோ ஆக மொத்தத்துல எனக்குன்னு ஒரு இடம் வேணும், எனக்கு பேர் வேணும், புகழ் வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு நபிமார்கள் செய்த பல்வேறு தலைவர்கள் செய்த பணிகள்ல முக்கியமான ஒரு பணி சமூக பணி, சமூக சேவை என்பதாக சொல்லுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூக சேவையை, சமூகத்தின் மீது உண்டான அக்கறையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிரியப்படுகிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்தினால் அவர் என்னை சந்தோஷப்படுத்தியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னை சந்தோஷப்படுத்தினால் அவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவராக ஆகிவிடுவார். எப்போ அல்லாஹ்வை ரசூலை சந்தோஷப்படுத்திட்டோமோ அப்பவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதன் சுவனவாசி என்று அல்லாஹ் எழுதி விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு பயத்தோட வீட்டுல நடுங்கியவராக பயங்கரமா அப்படியே ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம பயந்து காய்ச்சலாகி நடுங்கி, இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, இதோட பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம எரியாம பயந்து நடுங்கி காய்ச்சலாகி வீட்டுல நம்ம படுத்திருப்போம்ல, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுங்கியவர்களாக குளிர் காய்ச்சலோடு வீட்டுல இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் முறையாக பார்த்ததற்கு பின்னால் அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார்கள். வல்லாஹி அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லா யுஸீக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை எக்காலமும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். காரணம் இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவினர்களோடு சொந்த பந்தத்தோடு நீங்க சேர்ந்து வாழ்றீங்க. வதஹ்மிலுல் கல்ல, சிரமங்களை, அடுத்தவர்களுடைய கஷ்டங்களை, அடுத்தவர்களுடைய சிரமங்களை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்க சம்பாதிக்கிறீங்க. வதுக்ரியூ தைஃப், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். வதுஈனு அலா நவாஹிபில் ஹக், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதாங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனக்கு சம்பாதிச்சு, என் குடும்பத்துக்காக சம்பாதிச்சு, என் குடும்பத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வருமானங்கள் பத்தல, இதுல நான் எங்க போய் அடுத்தவங்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறது? நான் என்னுடைய சம்பாத்தியமே எனக்கு பத்தல, இதுல நான் எங்க போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, இன்னைக்கு உறவினர்களோட இணக்கமாக வாழக்கூடிய அந்த பண்பு கிட்டத்தட்ட 50% இல்லாத அளவுக்கு போயிருச்சு. இன்னும் சொல்ல போனா அத்தாவுக்கும் பையனுக்கும் கூட ஆகிறது இல்லை. எங்க அத்தாவை கண்டா எங்க அத்தாவை அவருக்கு எனக்கு ஆகாது, பேச்சுவார்த்தை இல்லை. எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு தந்தைக்கும் மகனும், தந்தையும் மகனும் பேசாத காட்சிகள் இன்னைக்கு நிறைய இல்லங்கள்ல இருக்கு. சர்வ சாதாரணமாக தாயை மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய பிள்ளைகள், கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை. உறவினர்கள் இரண்டாவது பட்சம், இரத்த உறவுகளிலேயே இன்னைக்கு பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ், இது போன்ற எல்லா நல்ல
செயல்பாடுகள் உங்கள்கிட்ட இருக்கும்போது அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மற்றவர்களுக்காக வேண்டி மற்றவர்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை தன் சிரமமாக தன்னுடைய கஷ்டமாக எப்ப நம்ம தாங்கிக்கிறோமோ அப்பதான் அவர் சிறந்த மனிதர். ஹதீஸ்ல வருது, கைருன் நாஸி அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களிலேயே சிறந்தவர் மக்களுக்கு யார் பிரயோஜனம் அளிப்பாரோ அவர்தான். அவர் என்ன, அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, அவர் நல்லா சாப்பிடுறாரு, அவருடைய குடும்பம் நல்லா இருக்குது, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அவர் யாருக்கும் உதவி செய்ததாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவர் யாருக்கும் எந்த விதமான ஒரு டீ கூட வாங்கி கொடுத்ததா இல்லைன்னு நிறைய பேர் சொல்ற மாதிரி. அப்படிப்பட்ட மனிதர்களை தாண்டி நாம் சம்பாதித்தாலும் அது நம்மால் முடிந்தவரை இன்னொருவர்களுடைய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக நாம் எப்ப எடுத்துக்கிறோமோ அவர்தான் மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நான் போறேன், மற்றவங்க எப்படி போனா எனக்கு என்ன, மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று நாம் சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை அல்ல. இந்த மார்க்கத்துல நம்முடைய நபி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கவில்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்கள் இறையச்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். ஒருத்தர் கஷ்டப்படுறாரா, அவருக்காக வேண்டி உங்களால முடிஞ்சவரை நீங்கள் உதவி செய்யுங்கள். ஒருத்தர் நன்மையான விஷயங்கள் அவருக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். எல்லா காரியங்கள்லையுமே அது நம்மளுடைய கூட பிறந்த அண்ணனாக தம்பியாக தங்கையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. இன்னவல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாம் சகோதரர்கள். கூட பிறந்தாதான் தம்பி, கூட பிறந்தவங்க அண்ணே அப்படின்லாம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னவல் முஃமினூன இஹ்வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னல்லாஹ இந்த அக்வாமின் நிஅமன் அகர்ரஹா இந்தஹு, அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சில நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவங்கள்ட்ட அந்த நியமத்து இருக்கும். எதுவரைக்கும் இருக்கும்னா மாகானு ஃபி ஹவாயிஜில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை வைத்து இன்னொரு முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்னென்ன தேவையோ எல்லா நியமத்தையும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்போ முஸ்லிம்களுக்கு அவர்கள் முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் காலம் எல்லாம். மாலம் யுமில்லூஹும், அல்லாஹ் எனக்கு நிறைய கொடுக்கறான், நான் எவ்வளவு நாள் தான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், போதும், இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு எப்போ அல்லாஹ்வினுடைய நியமத்தை நாம நிப்பாற்றமோ, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகள்ல எப்போ நமக்கு சடைவு ஏற்படுமோ அப்போ ஃபைதா மல்லூஹும், நமக்கு சடைவு ஏற்பட்டால் நக்லுஹா இலா கைரிஹிம், அல்லாஹ் அப்போ அந்த நியமத்தை அல்லாஹ் வேறொரு மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நியமத்தை எடுத்து வேற ஒரு மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்ய வைப்பான். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா தேவைகளும் இருக்கு. எனவே தன்னிறைவான வாழ்க்கையோட மன நிறைவான வாழ்க்கையோட யார் இருக்கிறாங்களோ, அல்லாஹ் யாருக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, நிறைய அருட்கொடைகளை, நிறைய பொருளாதாரத்தை, செல்வத்தை யாருக்கு அல்லாஹ் நிறைய வழங்கி இருக்கிறானோ அவர்கள் மக்களுக்கு யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன பிரச்சனை என்று தன் கஷ்டத்தை, அவர்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக,
இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்காக வேண்டி கொடுப்பது அது உயர்ந்த செயல். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய உயர்ந்த செயலாக அல்லாஹ் பார்க்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு உயர்ந்த செயல் மாஷா அல்லாஹ் சொல் ஹதீஸ்ல வருது, லி ஐயம்ஷி அஹதுக்கும் ஃபீ அஹீஹி, உங்கள ஒருத்தர் தன்னுடைய சகோதரனை கூட்டிக்கிட்டு போறார். எதுக்காக? ஃபீ கலாஇ ஹாஜாதிஹி, அந்த மனிதன் அந்த சகோதரனுடைய தேவையை, வா உனக்கு என்ன தேவை இருக்கு, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, தாராளமாக சொல்லு. அல்லாஹ் எனக்கு நிறைய நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் என்னை தன்னிறைவான வாழ்க்கையோட அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே என்னால என்ன முடியுமோ நிச்சயமாக அதை நான் செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வெளியில போறோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் அவர்கள் வஅஷார பிஅஸ்பிஐஹி, விரலை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அஃதலு மின் ஐயஅதகிஃப ஃபீ மஸ்ஜிதி ஹாதா ஷஹரை, மஸ்ஜித் நபவியை சுட்டிக்காட்டி நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த பள்ளியிலே, இந்த மஸ்ஜித் நபவியிலே 2 மாதங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விட, பள்ளியில 2 மாதங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விட என் சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவது மிக மிக சிறந்த செயல் என்பதாக சொன்னார்கள். 2 மாசம் இஅ்திகாஃப் இருப்பதை விட நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறார், அவருடைய தேவையை நம்மனால முடிஞ்சதை நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னா, நம்மனால முடிஞ்சதை வரை அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு காரணமாக, ஒரு கருவியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எவ்வளவு உயர்ந்த செயலாக நாம நினைக்கிறோம். இபாதத்து அப்படின்னா மஸ்ஜிதோட, பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்டது. 5 நேரம் தொழுகணும், அல்லாஹ்வை இபாதத்து செய்யணும், நோன்பு வைக்கணும், தஸ்பீஹ் செய்யணும், குர்ஆன் ஓதணும். இந்த மாதிரி உண்டான இபாதத்து அப்படின்னா பள்ளிவாசல் மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு நாம நினைக்கிறோமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக எந்த மனிதன் எடுத்துக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்வால் பாராட்டப்பட்டவர். அல்லாஹ் அந்த மனிதனை உயர்ந்த வாழ்க்கையை, அந்தஸ்திற்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ் வைத்து விடுகிறார். ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம்களும் சதகா செய்யணும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்மளோட யாராவது கஷ்டப்படுறாங்க, யாராவது சிரமப்படுகிறார்கள், இதெல்லாம் சமூக பணிக்கான அடையாளம். சமூகத்தினுடைய சேவை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் லேசாக்குவான்னு வெறும் நாவலவிலே சொல்லிவிட்டு போவதல்ல. அல்லாஹ் கொடுப்பான்னா எப்பயுமே அல்லாஹ் நேரடியா வந்து கொடுக்கறது இல்லை யாருக்குமே, எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும். அல்லாஹ் எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், யாராவது தங்களுடைய கஷ்டங்களை சிரமங்களை சொல்லும் போது நாம் என்ன சொல்லுவோம், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் லேசாக்குவான், இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் எப்படி கொடுப்பான், அல்லாஹ் எப்படி லேசாக்குவான்? அல்லாஹ்வே நேராக வந்து கொடுப்பதல்ல, யாராவது ஒரு மனிதனின் மூலமாகத்தான் அல்லாஹ் தர வைக்கிறார். அந்த மனிதன் நாமாக இருப்போமேயானால் நம்முடைய உயர்ந்த வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அமைத்து தருவார். ஒவ்வொரு மனிதனும் சதகா செய்யணும். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கீல ஐதோ இல்லம் யஜித், சதகா செய்யக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட எந்த விதமான பொருளும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை, அப்ப என்ன செய்யறது? சொன்னாங்க, யஅதமிலு பியதைஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு, உழைக்கணும், உழைச்சு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை, பொருளாதாரத்தை வைத்து உனக்கு நீ செலவு செய், வயத்தஸத்தக, அதிலிருந்து சதகா செய்ய அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கீல அரைத இல்லம் யஸ்தத்ய, சம்பாதிப்பதற்கும் எங்களுக்கு சக்தி இல்லை, சதகா செய்யணும், சதகா செய்வதற்கு எங்ககிட்ட பொருள் இல்லை, அப்ப என்ன செய்யணும், உழைச்சு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை சதகா செய்யணும், உழைப்பதற்கும் எங்களால முடியல, அப்ப என்ன செய்யணும், யுஈனு வல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், மக்களுடைய அடிப்படை தேவைகளுடைய விஷயத்துல நீங்கள் உதவி செய்யுங்கள்.
அதாவது பொருளாதாரமாக இல்லை. பொருளாதாரத்தை நம்மளால கொடுக்க முடியாது, சதக்கா செய்ய முடியாது. சதக்கா அப்படின்னா பொருளாதார பொருள் ஏதாவது கொடுக்கணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கணும், நம்மள்ட்ட இல்லை. வேலை செஞ்சாவது கொடுக்கணும். என்னால வேலையும் செய்ய முடியல, போய் சம்பாதிக்க முடியல. மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன? அவங்களுடைய வீட்டுல ஏதாவது தேவை இருக்கா? உடல் ரீதியான உழைப்பு ரீதியான விஷயங்கள். என்னால பள்ளிவாசல் மதரசாவுக்கு என்னால காசு கொடுக்க முடியல, என்னால எனக்கு பெரிய சம்பாத்தியம் ஒன்றும் இல்லை, என்கிட்ட வருமானங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாமே நிறைய 1000 வெள்ளி 2000 வெள்ளி நிறைய கொடுக்கக்கூடிய இடத்துல என்னால அவ்வளவு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. உன்னால கொடுக்க முடியலன்னா மல்ஹூஃப் போய் அடிப்படை தேவைகள் என்ன? சரி, என்னால காசு வளம் கொடுக்க முடியல, இந்த மதரசாவுக்கு ஏதாவது தேவைகள், ஏதாவது சுத்தப்படுத்தணுமா, ஏதாவது இந்த மாதிரி மேட்டுகளை எல்லாம் கழுவி துவைத்து கொடுக்கணுமா, அல்லது வேற ஏதாவது அடிப்படை மதரசாவுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்குமா இல்லையா, அதுலயாவது என்னுடைய பணிகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் அப்பையும் கேட்டாங்க, அரைத்த இல்லம் யஃபஅல், அதுக்கும் என்னால முடியல, காசும் கொடுக்க முடியல, வேலை செஞ்சு காசும் கொடுக்க முடியல, அடிப்படை தேவைகளை செய்யணும், அதுக்கும் என்னால முடியல, எதுக்குமே என்னால முடியல அப்படின்னா யும்சிகு அலா ஷர்ரி ஃபஇன்னஹா ஸதகத்துன், முடிஞ்சவரை யாருக்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தாம இருந்தாலே ஃபஇன்னஹா ஸதகத்துன், அதுவே சதகா செய்வதற்கான சொல்லுவாங்கல்ல, உதவி செய்ய முடியலன்னா அமைதியாயிரு, உபத்திரம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சா உதவி செய்யணும். இல்லையா சரி உதவி செய்யறாங்களே அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நிறைய மக்கள் இறங்கி களப்பணிகள்ல இறங்கி நிறைய மக்கள் இல்லாதவர்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்க்கிறோம். பின்னாடி 4 பேர் நின்றுகிட்டு திட்டுவாங்க. தானும் வேலை செய்ய மாட்டான், செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாம கெடுப்பதற்கான அவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு என்னென்னமோ. எனவே அதுதான் உதவி செய்யணும். பள்ளிவாசலுக்காக, மதரசாவுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, இல்லாதவர்களுக்காக, வறுமையில் இருக்கக்கூடிய, பின்தங்கி இருக்கக்கூடிய, கடனால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள், கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்காக வேண்டி நம்மனால என்ன முடியுமோ நாம உதவி செய்யணும். உதவி செய்ய முடியலைன்னா தயவு செய்து யாரும் உதவி செய்யக்கூடிய நபர்களை ஏளனமாக திட்டுவதோ, பின்னாடி இருந்து அந்த வேலையை கெடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கடைசி எல்லை தான். நம்மளால எதுவுமே முடியலையா, சும்மா அமைதியா இரு, நீ அமைதியா இருந்தாலே அது சதகா செய்வதற்கான நன்மை என்று சொன்னார்கள். எந்த காலத்திலையுமே எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க பாருங்க, அற்புதமான ஒரு ஹதீஸ். நல்லா கவனிங்க. அஃதலுல் அஅமால் இத்காலுஸ் சுரூர், அமல்களிலேயே ஆக சிறந்த அமல் இத்காலுஸ் சுரூர் அப்படின்னா முஃமினான ஒரு மனிதனுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. முஃமினான மனிதன் என்று இல்லை, இத்காலுஸ் சுரூர் மனிதர்களுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. அமல்களிலேயே ஆக முஃமினானவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யணும்னு இல்லை, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பொதுவாக மனிதர்கள் என்று வரும்போது, எனவே மனிதர்களுடைய உள்ளத்துல நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்துவதுதான் அமல்களிலேயே ஆக சிறந்த அமல். எந்த அளவுக்கு சந்தோஷம்? அவருக்கு ஏதாவது ஆடை இல்லைன்னா, இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் நாம விலை உயர்ந்த ஆடைகள், ஒரு நாளைக்கு ஒரு ஆடை, நல்ல புது ஆடைகள், நல்ல நல்ல ஆடைகளை எல்லாம் அணிய, அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. காசு பணம் நிறைய கொடுக்கணும், எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு, மிக விலை உயர்ந்த காரு, இதுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை அல்ல. நமக்கு அல்லாஹ் கால்ல போடக்கூடிய ஒரு செருப்பு இருக்க பாருங்க, செருப்பு ஜோடி, அதுவே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ரஹ்மத். எந்த இடத்திலேயுமே நமக்கு அல்லாஹ் ஒரு பொருளை தருகிறான் அப்படின்னா அந்த பொருளை வாங்க முடியாத அளவுக்கு
இன்னொரு மனிதனை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நேற்று கூட நான் சொன்னேன். எனவே அல்லாஹ் நமக்கு நல்ல நல்ல ஆடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே ஆடை இல்லாத மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆடையாவது வாங்கி கொடுங்கள். அஷ்பஅத ஜவஅதுஹு, பசியால் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அல்லாஹ் நமக்கு விலை உயர்ந்த நல்ல நல்ல உணவுகளை, எத்தனை உணவுகளை நம்ம வீண் விரயம் செய்கிறோம். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்லா அல்லாஹ் குர்ஆன்ல நல்லா சாப்பிடுங்க, நல்ல திருப்தியா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, ஆனா வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஆனால் நல்ல நல்ல உணவுகளை எல்லாம் நம்ம சாப்பிடுறோம், ஆனா நமக்கு எவ்வளவு வீண் விரயம் செய்கிறோம். எனவே இல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் உங்களால் முடிந்தவரை உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுங்கள். தக்தி அன்ஹு தைன, யாராவது கடனால் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு துருவாக உங்களால முடிந்தவரை ஏதாவது ஒன்றை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தக்லீலஹு ஹாஜத்துன், ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவானேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தன்னிறைவான வாழ்க்கையாக இந்த உலகத்தில் அமைத்து தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் ஏன் அவனுக்கு உதவி செய்யணும், நான் ஏன் இவனுக்கு உதவி செய்யணும், இவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தயவு செய்து மனசுல வரவே கூடாது. நம்மளால என்ன முடியுமோ நிறைய கொடுக்கணும்லாம் கிடையாது, நிறைய கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில நாம் செய்யக்கூடிய, நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பை அல்லாஹ் நாளே, இப்ப நமக்கு தெரியாது, ஒருத்தர் 1000 வெள்ளி கொடுக்கிற இடத்துல நம்ம ஒரு 50 வெள்ளி கொடுப்போம். ஆனா பார்க்கக்கூடிய பார்வைக்கு 1000 வெள்ளி கொடுத்திருக்கிறாரு, இவர் வெறும் 50 வெள்ளி தானா அப்படின்னு தெரியும். ஆனா மனசுக்குள்ள 1000 வெள்ளி கொடுத்த அவருடைய மனசு எப்படி, 50 வெள்ளி கொடுத்த இவருடைய மனசு எப்படி நமக்கு தெரியாது. எனவே அல்லாஹ் காசை பார்க்கறதே இல்லை என்னைக்குமே. மதரசாவுக்காக, பள்ளிக்காக, ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி நாம செய்யக்கூடிய அந்த செலவை அல்லாஹ் பார்க்கறது இல்லை. எவ்வளவு கொடுத்தோங்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் மனதை பார்க்குகிறான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்குகிறான். எனவே நாம நல்ல எண்ணத்தோட நாம உதவி செய்யும் போது அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை, எந்த அளவுக்கு தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உரீது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு மனிதரை நான் பார்த்தேன், சொர்க்கத்துல உருண்டு புரண்டு அப்படியே சொர்க்கத்துல வளவற, ஒரு விசாலமான ஒரு இடம் விசாலமா இருக்குது, ஒருத்தர் படுத்திருக்காருன்னா நல்ல ஹாயா, ஒரு 10 பேர் படுத்திருக்க வேண்டிய இடத்துல 13 நபர்கள் படுத்தா இடைஞ்சலா இருக்கும். 13 நபர்கள் படுக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒருத்தர் படுத்திருந்தா ஃப்ரீயா ஹாயா படுக்குமா இல்லையா, உருண்டு புரண்டு அந்த இடமே விசாலமா இருக்குமா இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனிதர் சொர்க்கத்துல அப்படியே உருண்டு புரண்டு சந்தோஷமா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் சொர்க்கத்துல பார்த்தேன். அவர் என்ன செஞ்சார், في شجرة قطعها من ظهر الطريق, பாதையில, வெளிப்படையான பாதையில ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் கானத்துதில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்ததால் அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார். ரோட்ல ஒரு மரம், நிறைய மக்கள் நடந்து போறாங்க வர்றாங்க, அந்த மரத்தினால் நிறைய மக்களுக்கு தொந்தரவு, அதனால யாருமே செய்யல, சரி நான் செய்யறேன் அப்படின்னு மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார். மக்களுடைய சிரமத்தை இவர் அந்த மரத்தை வெட்டி மக்களுடைய சிரமத்தை குறைத்ததனால அல்லாஹ் சொர்க்கத்துல விசாலமா நல்ல உருண்டு புரண்டு நீ சொர்க்கத்துல ஜாலியா இரு அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு மனிதரை நான் பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, என்னன்னா மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு சாட்டை அளவுக்கு உண்டான இடம் வாங்குறது, ஒரு சாட்டையினுடைய ஒரு அளவு, அப்படி இல்லைன்னா ஒரு பெருவிரல் இருக்கு இல்லையா, பெருவிரல்ல நம்மளால நிக்க முடியாது,
ஒருவேளை நிற்கக்கூடிய ஆற்றல் சக்தி இருக்குமேயானால் அந்த பெருவிரல், காலினுடைய பெருவிரல் அளவுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைப்பது கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட அந்த சொர்க்கத்துல ஒரு சின்ன ஒரு காலினுடைய பெருவிரல் அளவுக்கு இடம் கிடைப்பது உலகத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா மனிதர்களுடைய கஷ்டங்களை, மக்களுடைய சிரமங்களை தன் சிரமமாக பார்த்து நம்மளால ஏதாவது, நம்ம நிறைய காடுகள்ல போறோம் வர்றோம், போகும்போது பெரிய கல்லு ரோட்ல கிடக்கலாம், அல்லது பெரிய கட்டை ஏதாவது மரம் உளுந்து ஏதாவது கிடக்கலாம். நமக்கு என்ன, எவனோ ஒருத்தர் வந்து தூக்கி போட்டு போக போறான், நமக்கு 1000 வேலைகள் இருக்கு அப்படின்னு கடந்து போகாம பாதையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய காடியை ஓரமாக நிப்பாட்டி நம்மளால முடியுமேயானால் அதை ஓரமாக எடுத்து போடுறது பெரிய விஷயம் இல்லை. இதுக்காக வேண்டி நாம ஒரு 10 வெள்ளி 20 வெள்ளியை நம்ம செலவு செய்ய போறது இல்லை. எனவே இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பாதையில ஏதாவது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருக்குமேயானால் அதை நாம அப்புறப்படுத்துவது, அந்த செயல் நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரும் அப்படின்னு சொன்னா நம்மளால முடிஞ்ச வரை மக்களுக்கு பயனுள்ளவர்களாக, சிறந்த முஃமின்களுக்கு உதாரணம் மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்துஹும் வ தராஹும் வ தஆதுஃபிஹிம். 3 விஷயம் அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. தவாத்துஹும், அன்பு காட்டணும், ஒருவருக்கு ஒருவர் அன்புகளை வெளிப்படுத்த வேண்டும். வ தராஹும், ஒருவருக்கு ஒருவர் இரக்கங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வ தஆதுஃபிஹிம், ஒருவருக்கு ஒருவர் பரிவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நம்ம ஒரு முஸ்லிம்களாக முஃமின்களாக இருக்கக்கூடியவங்க, உன் வேலையை நீ பாரு, உன்னை சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உன் பிரச்சனையை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? எனவே உன்னுடைய பிரச்சனையை கேட்கறது எனக்கு நேரம் இல்லை, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கடந்து போறதல்ல வாழ்க்கை. எனவே ஒருவருக்கு ஒருவர் அன்புகளை வெளிப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் இரக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்கள் மஸலுல் ஜஸதில் வாஹித், ஒரு உடலை போன்றவர்கள். அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து எழுதுறாங்க. எனவே நம்மளுடைய உடல்ல எப்படி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு உடல் வலி ஏற்பட்டால், உதாரணமாக தலை வலிக்குது, தலை வலிச்சா தலையை மட்டும் குடிச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் செய்ய மாட்டோம். ஒரு தலைவலி வந்தால் எப்படி உடல் முழுவதும் பாதிக்கப்படுகிறதோ, கைவலி வந்தா கையில தானே வலிக்குது, நமக்கு இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்து போகணும், காலில் தானே நம்ம நடந்து போறோம், அதனால நடந்து போக மாட்டோம். வயிறு வலிக்குது, வயிறு தானே வலிக்குது, காடியில உட்கார்ந்து நம்ம கார் ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு யாரும் கார் ஓட்டிட்டு போக மாட்டோம். எனவே உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒரு உறுப்புல வலி ஏற்பட்டால் அது எல்லா உறுப்புகளும் தாங்கிக் கொள்கிறதா இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஒரு பக்கத்துல ஒரு கஷ்டம், ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அது நம்முடைய கஷ்டமாக ஏற்று அந்த முஃமின்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது உயர்ந்த ஈமான். எப்ப நம்ம முஃமினான மனிதனுடைய கஷ்டத்தை, பரவாயில்ல அவருக்கு கஷ்டம், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படின்னு எப்போ மனசுல அவருடைய கஷ்டத்தை மனசுல ஏத்துக்கிட்டாரோ அவருடைய ஈமான் உயர்ந்த ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே எனக்கு என்ன, என் வேலை எனக்கு என்ன, அவர் எப்படி போனா என்ன அப்படிங்கிற எந்த இடத்திலையுமே பெருமானார் அப்படி நடந்துக்கல. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய விஷயத்துல இல்ல, ஒரு ஜனாசா நபிகள் நாயகம் அவர்களுடைய சபையில ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. உங்க எல்லாத்துக்கும் கேள்விப்பட்ட செய்தியாக இருக்கலாம். எனவே ஜனாசா கொண்டு வரப்படுது. நபிகள் நாயகம் அவங்க கேட்கிறாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்கா? மூத்தாயிட்டாரு, இந்த ஜனாசா இவருக்கு ஏதாவது கடன் வச்சிருக்கிறாரா? சொன்னாங்க, நஅம், ஆம், இவருக்கு கடன் இருக்கு. இவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கான பொருள் இவர்கிட்ட ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. கடன் இருக்கு,
ஆனா அந்த கடனை அடைப்பதற்கு பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஜனாசாவை நீங்க தொழுக வைங்க, நான் தொழுக வைக்க மாட்டேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த சபையில் இருக்கக்கூடிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவருடைய கடன் என்னவோ, இவருடைய கடன் எவ்வளவோ அந்த கடனை அடைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதுக்கு பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஜனாசா தொழ வைத்தார்கள். அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி போனா நமக்கு என்ன, அதுவும் எப்படி மௌத்தானாலும் பரவாயில்லை, ஆனால் கடனோடு மௌத்தாக கூடாது. அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த உலகத்துல பொருளாதார ரீதியாக கடன் ரீதியாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நபிகள் நாயகம் எல்லா இடங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டால் உடனே சஹாபாக்கள் செய்வார்கள். போருக்கு போகணும், பொருளாதாரம் இல்லை, உங்களால முடிந்தவரை ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க, அங்க நிறைய மக்கள் வருவார்கள், அவர்களுக்கு ஏதாவது பங்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்துல பாதியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நிறைய போருக்கு போகணும், யாராவது இன்னும் கொண்டு வந்து கொடுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 10,000 தீனார் கொண்டு வந்து கொடுத்தார்கள். 940 குதிரைகள், ஒட்ட கழுதைகள், 60 குதிரைகள், அதிகமான பொருள்கள். எப்போ நாம மறைமுகமாக, நல்ல ஒரு விஷயம் விளங்கணும், எப்போ நாம மறைமுகமாக தான தர்மங்கள் செய்யறோமோ, எப்போ மறைவாக இல்லாதவர்களுக்காக வேண்டி உதவி செய்யறோமோ, அப்போ வெளிப்படையாக நாம செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நாம எவ்வளவோ பாவங்கள், இன்னைக்கு பாவம் செய்யாத ஒரு மனிதனை பார்ப்பது அப்படிங்கிறது அரிது. நம்ம எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஏன்னா கைருல் ஹத்தாயின ஆதமுடைய மகன் பாவம் செய்பவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கான். நாம மலக்கு இல்லை, நாம மனிதர்கள். அதாவது எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் இவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் ஷைத்தான், நாம ஷைத்தான் இல்லை. வாழ்நாள் முழுவதும் பாவமே செய்யல, இவர்கிட்ட ஒரு பாவம் கூட இல்லை அப்படின்னா அவர் மலக்கு, நாம மலக்கும் இல்லை. பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நாம ஷைத்தானும் இல்லை, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம மலக்கும் இல்லை. மனிதர்கள் பாவம் செய்வோம், மன்னிப்பு கேட்போம், இதுதான் மனிதன். இரண்டுக்கும் இடையில தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு கருவி நம் ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக நம்மளால முடிஞ்ச வரை ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும், நம்ம அமல் செய்யறது பெரிய விஷயம் இல்லைங்க. நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், உதவி செய்யறோம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் இல்லாமல் பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக வேண்டி நாம ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா நாம செஞ்ச அமலை அல்லாஹ் நம்மளுடைய முகத்துல தூக்கி வீசிடுவான். ஒரு ஹதீஸ் இருக்கு, 3 நபர்கள் நாளை மறுமையில 3 நபர்களை அல்லாஹ் கடுமையாக விசாரணை செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனிதன் போர்க்களத்துல போராடி எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி வீர மரணம் அடைந்த ஒரு மனிதன், ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஆனா அவருடைய உள்ளத்துல எந்த நியத்தோட, நான் ஒரு வீரன், என்ன இவர் பயங்கரமான பலசாலி, மக்கள் எல்லாம் என்னை பாராட்ட வேண்டும், மக்கள் எல்லாம் என்னை வீரன் என்று சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு மனிதன் இறங்கி மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்தால் நாளை மறுமையில் அவர் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் முகத்துல தூக்கி வீசிடுவான். இரண்டாவது, மார்க்கத்தினுடைய அறிஞர்கள், கல்விமான்கள், மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்ட ஆலிம்கள், தான் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலமாக 4 நபர்கள் நம்மை பாராட்ட வேண்டும்,
4 நபர்கள் நம்ம புகழா பேசணும், என்னை 4 நபர்கள் நம்மை புகழ்ந்து பேசணும், இவர் நல்ல மார்க்கத்தினுடைய அறிஞர் என்றெல்லாம் மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்துல ஒரு ஆலிம் கல்வியை கற்றுக் கொடுத்தால் அல்லாஹ் அந்த ஆலிமனுடைய முகத்தில் அந்த கல்வியை, அவர் செய்த அமலை அல்லாஹ் தூக்கி வீசி விடுவார். மூன்றாவதாக, இவ்வுலகத்துல நிறைய கொடை வள்ளல், நம்ம நிறைய வாரி வழங்குறோம், சமூக பணிகளை நாம் மேற்கொள்கிறோம், சமூக சேவையில இறங்கி என்னால முடிந்த அளவு என்னால நிறைய காசு வளங்களை, பொருளாதாரத்தை நான் அள்ளி வீசுகிறேன் ஏழை எளிய மக்களுக்காக, இல்லாதவர்களுக்காக. எனவே நான் சமூக சேவையில இறங்கி வேலை செய்வது நாளை மக்கள் என்னை இவர் சமூக போராளி என்று மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, என்னை 4 நபர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக யார் கொடை வள்ளல் என்று பெயர் பெற்றனோ, இவர் தாராளமா வாரி வழங்கக்கூடியவர், இவர் தாராளமா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு மக்கள் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு யாரு சமூக பணிகளை தாராளமாக வாரி வழங்குகிறாரோ அவருடைய அமல்களையும் அல்லாஹ் முகத்திலே தூக்கி வீசி விடுவார். எனவே இந்த 3 மனிதர்களுடைய விஷயத்தில் நாளை மறுமையில் கடுமையான விசாரணை செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் இந்த உலகத்துல நாம எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருடங்கள் இப்போ பேசிட்டு இப்போ நம்ம கேட்டுட்டு போன அடுத்த நிமிடம் யார் இருப்பார்கள் என்று உத்தரவாதம் கிடையாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எனவே முடிந்தவரை மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள மனிதர்களாக, பிரயோஜனம் உள்ள முஃமின்களாக, என அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொண்ட நாம் வேற யாரையும் நம்ம வெளியிலிருந்து நம்ம யாரையும் ஈமான் கொள்ளல. என்னுடைய நபி